லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. Luke 18th chapter, first verse onwards. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். And he spake a parable unto them to this end, that men ought always to pray and not to faint, saying, there was in a city a judge, which feared not God, neither regarded man. And there was a widow in that city, and she came unto him, saying, avenge me of mine adversary. And he would not for a while, but afterward he said within himself, though I fear not God, nor regard man, yet because this widow troubleth me, I will avenge her, lest by her continual coming she weary me. And the Lord said, hear what the unjust judge saith. And shall not God avenge his own elect, which cry day and night unto him, though he bear long with them? I tell you that he will avenge them speedily. Nevertheless, when the Son of Man cometh, shall he find faith on the earth? இங்கே ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியினிடத்திலே ஒரு விதவை தன்னுடைய பிரச்சனைக்காக கடந்து போகிறாள். Here a widow is coming forward to an unjust judge to solve her problem. ஆனால் அவனோ தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். But he was a man who feared not God, neither regarded man. அவனுடைய சுபாவம் தெரிந்திருந்தும் இந்த விதவை அவனிடத்திலே தொடர்ந்து போகிறாள். Even though she, knowing about her character, she is visiting him continuously and frequently. பலமுறை அவள் அவமதிக்கப்பட்டாள். Many times she was despised. அவமானப்பட்டாள். She was put to shame. பல்வேறு விதமான பரியாசத்துக்கு உள்ளானாள். She was put to many types of mockery. ஆனாலும் அவள் சோர்ந்து போகவில்லை. Nevertheless, she did not faint. தொடர்ந்து போனாள். She visited him continually. அப்போது இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி என்ன செய்தான்? Therefore, what did this unjust judge do? அவள் மேல் இரக்கப்பட்டு அவளுடைய பிரச்சனையை தீர்க்கும்படியாக அவன் முடிவெடுக்கவில்லை. She did not come to the decision that she had mercy on her and to solve her problem. அவள் என்னை இனி தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். He came to a conclusion that she should not come to me continually and she should not weary me. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தரை அல்லது பிதாவை இந்த அநீதியுள்ள நியாயாதிபதியோடு ஒப்பிடுகிறார். Here our Lord Jesus Christ is comparing this unjust judge to God, who is a just judge. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. God is a righteous judge. பிதாவாகிய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. Father God, he is a righteous judge. ஆனால் இயேசு இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி விதவையினிடத்தில் எப்படி நடந்து கொண்டானோ அதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறார். Here Jesus is saying, hear what the unjust judge said. அதுபோல தேவனும் கூட தம்மிடத்திலே தேடி வரக்கூடியவர்களுக்கு, இந்த விதவையை போல தேடி வரக்கூடியவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு அல்லது வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து. Similarly, God too is giving answer to them who came in search of him, who praise unto him, and he is delivering justice unto them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும்.
Glory be to God's holy name. நீதி உள்ள நியாயாதிபதி. He is a righteous judge. அவர் ஏன் தாமதிக்கிறார்? Why is he delaying? எத்தனையோ காரியங்களுக்காக நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். We are praying unto him, making supplications unto him for many things. ஆனால் சீக்கிரமாக பதில் கொடுக்காமல் அவர் ஏன் தாமதிக்கிறார்? But he is not answering us speedily, but he is tarrying or delaying. ஆபிரகாம் ஈசாக்குக்காக கிட்டத்தட்ட 25 வருட காலம் ஜெபித்தான். Abraham prayed for almost 20 to 25 years for Isaac. 25 வருட காலம் கிட்டத்தட்ட ஒரு குழந்தைக்காக அல்லது ஒரு ஈசாக்குக்காக அவன் ஜெபிக்கிறான். For more or less 25 long years he is praying unto God for a child or for Isaac. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப 25 வருட காலத்துக்கு பிற்பாடு கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை கொடுக்கிறார். For 25 long years, after this long years, he is giving Isaac unto him. இங்கே கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார்? Here, why God is delaying? இந்த 25 வருட காலத்துல ஆபிரகாமுக்குள்ள நடந்தது என்ன? What happened inside Abraham in this 25 years? ஒன்று, அவனுடைய விசுவாசம் கட்டப்பட்டது. First, his faith was built. விசுவாசத்திலே அவன் வல்லவனாக மாறுகிறான். He became strong in faith. இரண்டாவது, அவனுடைய ஜெப ஜீவியம் கட்டப்பட்டது. Secondly, his prayer life was built. வாசிங்க ரோமன் 4 அதிகாரம் 19 21 வரையிலும். Romans 4th chapter 19th verse onwards. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். And being not weak in faith, he considered not his own body now dead, when he was about 100 years old, neither yet he the deadness of Sarah's womb. He staggered not at the promise of God through unbelief, but was strong in faith, giving glory to God, and being fully persuaded that what he had promised he was also able to perform. அவனுடைய விசுவாசம் நஷ்டப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் காணப்பட்டது. The situations were in a way that his faith would be lost. 75 வயதிலே ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 75 வயது இருக்கும்போது கர்த்தர் ஈசாக்கை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். When he was almost 75 years, God promised him that I will give you a son. ஆனால் இப்ப கிட்டத்தட்ட 100 வயது என்று படிக்கிறோம். But now he is 100 years old. 19ஆம் வசனத்துல அப்படிதான் படித்தோம். In the 19th verse we read so. ஆனா 100 வயது ஆகிறது. But now he is 100 years old. மறுபக்கம் சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை சாராள் இழந்து விட்டாள். On the other hand, the womb of Sarah, it was dead. Scientifically and medically, Sarah has lost the opportunity to beget a child. ஆனா இவனுடைய சரீரம் செத்து போய்விட்டது. His body is dead. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய்விட்டது. Abraham's own body is now dead. சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. Sarah's womb was also dead. அப்ப சந்தேகம் மட்டும்தான் அவனுக்கு வந்திருக்கணும். Therefore he should alone have that doubts and unbeliefs. அவிசுவாசம் வந்திருக்கணும். He should have that unbelief. ஆனா அவன் இதை எண்ணாமல், but he considered not these. தேவனுடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசிக்கிறான். He had faith in the word and the promise of God. ஆகவே இந்த 25 வருட காலம் கர்த்தர் தாமதித்தது நிமித்தமாக, therefore by delaying for this 25 long years, ஆபிரகாமுக்குள்ள 2 விதமான அனுபவம் உருவானது. two kinds of experiences was grown in Abraham. ஒன்று, அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். One, he became strong in faith. இன்னொரு விதத்திலே விசுவாசம் பூரணப்பட்டது. In other words, his faith was perfected. இரண்டாவது, secondly, அவன் தேவனை மகிமைப்படுத்தி அந்த ஜெப ஜீவியத்தில் அவரை துதித்து ஜெபித்து ஜெப ஜீவியத்தில்
கட்டப்படுகிறான், உறுதிப்படுத்தப்படுகிறான். He gave glory to God, he glorified God, he praised God, and he prayed unto God, and he is perfected in his prayer life. ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை தேவை. Abraham is in need of a son. ஒரு ஈசாக்கு தேவை. He is in need of an Isaac. ஆனா அந்த ஈசாக்கு ஆபிரகாமை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. But that Isaac cannot take Abraham to heaven. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு, in the Old Testament saints, ஒரு பூரணம் இருந்தால் போதும். it is enough if they have one perfection. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஜீவிக்கிற நமக்கு 4 பூரணங்கள் மிக மிக அவசியம். But we who are living in this New Testament period, we are in need of 4 perfections. ஆபிரகாமுக்கு பரலோகத்துல அவன் புதிய வானத்துக்குரியவனாய் காணப்படுகிறான். In heaven, Abraham is one who is going to inherit the new heaven. அந்த புதிய வானத்துக்கு ஆபிரகாம் எப்படி போகிறார்? How Abraham is going to this new heaven? இந்த ஈசாக்கு 20 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தேன், எனக்கு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஈசாக்கு கிடைத்தான் அப்படிங்கிற அந்த சாட்சியை வச்சுட்டு, அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு ஈசாக்கை வைத்து கொண்டு ஆபிரகாம் புதிய வானத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. Abraham cannot enter into heaven or this new heaven by saying that I was not without child for 25 long years, and I had this son after 25 years, and because of this son he cannot say, testify, and he cannot enter into that heaven. ஆகவே ஈசாக்கல்ல ஆபிரகாமை பரலோகத்துல புதிய வானத்துக்கு கொண்டு போகிறது. Therefore it is not this Isaac who will make Abraham to inherit new heaven. இந்த ஈசாக்குக்காக ஆபிரகாம் ஜெபித்த ஒரு ஜெபம், the prayer for this Isaac he made. இந்த ஈசாக்குக்காக ஆபிரகாம் காத்திருந்தபோது கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பினார். When he waited for this Isaac, God has built his faith. ஆபிரகாம் விசுவாசத்தின் பூரணத்தை அடைந்தார். Abraham, he was made perfect in faith. அதை யாக்கோபின் நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். We see that in James. அப்ப ஆபிரகாமுக்கு புதிய வானத்துக்கு போகக்கூடிய ஒரே தகுதி அல்லது ஒரு பூரணம், அவருக்குள்ள காணப்பட்ட ஒரு பூரணம் விசுவாசத்தின் பூரணம். Therefore his only qualification that with which he can enter into new heaven is the perfection in faith. புதிய வானம் எங்க இருக்குது? பரலோகத்துல நித்தியத்துல ஒரு வாசஸ்தலத்தின் பேர் தான் புதிய வானம். This new heaven, it is a habitation, one of the habitations in heaven. ஆகவே இந்த ஈசாக்கு அல்ல, இந்த ஈசாக்கு என்கிற பிள்ளை அல்ல ஆபிரகாமை பரலோகத்துக்கு கொண்டு போனது. Therefore it is not his son or this Isaac which made him to enter into the heaven. இந்த ஈசாக்கை கொடுக்க கர்த்தர் தாமதித்ததுடைய நோக்கம் என்ன? What is the purpose and intention of God delaying in giving this Isaac? உடனே கர்த்தர் ஈசாக்கை கொடுத்திருக்கலாம். God could have given this Isaac immediately. ஒரு வருஷத்திலே கொடுத்திருக்கலாம். He could have given him in 1 year. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறி இருக்க முடியாது. But Abraham could not become strong in faith. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து ஜெபஜீவியம். Next is his prayer life. அவனுடைய ஜெபஜீவியம் கட்டப்பட்டிருக்காது. His prayer life would not have built. பரலோகத்துக்கு போவதற்கு தகுதி விசுவாச ஜீவியம், ஜெபஜீவியம். The qualifications to enter into heaven is the life of prayer and the faith life. லூக்கா 21:36 இயேசு அதை சொல்லுகிறார். In Luke 21:36 Jesus is saying, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass, and to stand before the Son of Man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக ஈசாக்குடைய வாழ்க்கைக்கு நாம் கடந்து வரும்போது, Secondly, when we come to the life of Isaac, ஈசாக்குக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. even Isaac did not have any child. அவனுக்கு 40 வயதிலே விவாகம் நடந்தது. His wedding took place at his age of 40. 60 வயதில கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். God gave him children in the age of 60. ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, Not 1 or 2 years. கிட்டத்தட்ட 20 வருட காலம் ஒரே விஷயத்துக்காக சோர்ந்து போகாமல் ஈசாக்கு ஜெபிக்கிறார். For almost 20 long years, Isaac is praying without getting weary for only one thing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவன் தாமதிப்பதனுடைய நோக்கம் என்ன?
Therefore, what is the purpose and intention of God delaying? ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் கிடைத்தார்கள். Isaac had 2 children. அதுல ஒரு சந்ததி தேவனுக்கு பிரியமில்லாத சந்ததியாய் ஏசாவின் சந்ததி மாறி போனது. And one seed, one generation become a generation not pleasing unto God. ஏசாவின் சந்ததியில வந்த ஏரோதுதான் இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒரு காரணமாயிருந்தான். The generation of Esau, Herod came in that generation, and he was the one who sought to kill Jesus. அதுபோல இயேசு பிறந்தார் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே அந்த ஏரோதின் அரண்மனை கலங்கி 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் இயேசுவை கொலை செய்வதாக எண்ணிக்கொண்டு 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்தான். Similarly, when Jesus was born, the palace of Herod it was troubled, and he, thinking that he will kill Jesus, he killed all the children who were under the age of 2 in that land. அந்த ஏசாவுடைய சந்ததி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய துடித்தது. Therefore, the generation of Esau, they liked to kill the generation of Jesus. ஆனால் யாக்கோபு But Jacob, வாக்குத்தத்த சந்ததியாய் மாறினான். he was a generation of promise. அந்த யாக்கோபை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஈசாக்கு 20 வருட காலம் ஜெபிக்கிறான். To beget this Jacob, Isaac is praying for 20 long years. வாசிப்போம் அந்த வசனத்தை ஆதியாகமத்துல. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமார்த்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள். 26ஆம் வசனம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். Genesis 25:20. And Isaac was 40 years old when he took Rebekah to wife, the daughter of Bethuel the Syrian of Padan Aram, the sister of Laban the Syrian. And Isaac entreated the Lord for his wife because she was barren. And the Lord was entreated of him, and Rebekah his wife conceived. And 26th verse. And after that came his brother out, and his hand took hold of Esau's heel, and his name was called Jacob. And Isaac was 80 years old when she bare them. இந்த யாக்கோபு ஈசாக்கை பரலோகத்துக்கு கொண்டு போவதில்லை. This Jacob will not take Isaac into heaven. இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு பிள்ளை தேவை. It is necessary that in this world he needed a son. பிள்ளை இல்லாவிட்டால் இந்த உலகம் தூசிக்கும். If he is issueless, then this world will despise him. அவதூறாய் பேசும். It will put him to shame and insult him. ஆகவே விவாகமாகிற எல்லாரும் குழந்தையை விரும்புகிறார்கள். Therefore, all those who are getting married, they are in need of children. ஆனா அந்த குழந்தை இந்த யாக்கோபு ஈசாக்கை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. But this child or this son, Jacob will not take Isaac to heaven. ஆனா 20 வருடம் கர்த்தர் தாமதித்தார். But God delayed for 20 years. யாக்கோபை ஈசாக்குக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் 20 வருடம் தாமதித்தார். To give Jacob unto Isaac, God delayed for 20 years. எதற்காக? For what? அவனுடைய ஜெப ஜீவியத்தை கட்டும்படியாக. To build his prayer life. அவனுடைய விசுவாசத்தை கட்டும்படியாக. To build his faith life. இந்த ஜெப ஜீவியம், இந்த விசுவாசம் தான் ஈசாக்கை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. This prayer life and this faith life these are only the things that take Isaac into heaven. அதுபோல நாமும் கூட ஒரே காரியத்துக்காக நாம் பல மாதங்களாக அல்லது வருஷங்களாக நாம் ஜெபிக்கலாம். Similarly, we too may pray for one single thing for years together or months together. இந்த பூமிக்குரிய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். We may pray for things that we need in this earth. அந்த பூமிக்குரிய தேவைகள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவதில்லை. These things that we need in this earth will not take us into heaven. ஆனால் வருடக்கணக்காக நாம் ஜெபிக்கும்போது, when we pray for years together, ஒரே காரியத்துக்காக நாம்
விசுவாசித்து ஜெபிக்கும்போது if we pray for a single thing with faith, 3 காரியம் சம்பவிக்கிறது. 3 things will happen. கர்த்தர் தாமதித்து ஒரு காரியத்தை நமக்கு கொடுப்பது நிமித்தமாக By God giving a thing, by delaying it, நம்முடைய விசுவாசம் கட்டப்படுகிறது. our faith is built, நம்முடைய ஜெப ஜீவியம் கட்டப்படுகிறது. our prayer life is built. மாத்திரமல்ல, ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்காக ஒரே காரியத்துக்காக போராடி ஜெபித்து ஜெயம் எடுக்கும்போது ஒரு ஜெயம் உண்டாகிறது. Not only that, for a particular thing, if we struggle and strive and pray for it, finally we get a victorious life. அந்த ஜெய ஜீவியம் தான் நம்மை வருகைக்கும் சிங்காசனத்துக்கும் தகுதிப்படுத்துகிறது. That victorious life is making us qualified to be in the secret coming unto his throne. வெளிப்படுத்தல் 12:5. In Revelation 12:5, சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால், அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. And she brought forth a man child who was to rule all nations with a rod of iron, and her child was caught up unto God unto his throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கும்போது, Now if we pray for a particular thing continuously, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருந்தும் தாமதிக்க காரணம் என்ன என்பதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். Now we are seeing what is the reason in which God, even being a righteous judge, why he is delaying. நாம் பரலோகத்திலே பிரவேசிக்க 4 பூரணம் அவசியம். We to enter into heaven, we are in need of 4 perfections. சீயோனில் பிரவேசிக்க, எருசலேமில் பிரவேசிக்க 4 பிரதான பூரணங்கள். To enter into Zion and to enter into New Jerusalem, 4 special primary perfections we are in need of. முதலாவது விசுவாசத்தின் பூரணம். First of all, perfection in faith. இரண்டாவது அன்பின் பூரணம். Secondly, perfection in love. மூன்றாவது பரிசுத்தத்தின் பூரணம். Thirdly, perfection in holiness. நான்காவது தேவ சித்தத்தின் பூரணம். Fourthly, perfection in doing the will of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த 4 பூரணங்களும் இருந்தது. In Lord Jesus Christ we can see all these 4 perfections. ஆகவே தான் எபேசியர் 4:11 படிக்கிறோம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் மாற வேண்டும். That we read in Ephesians 4:13 that we should grow to the measure of the stature of the fullness of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தின் பூர்ணம் உடையவராய் காணப்பட்டார். In the Old Testament we see that Abraham, he was perfected in faith. தாவீதை எடுத்துக்கொண்டால் அவர் தேவ சித்தத்தின் பூர்ணத்தை அடைந்தார். When we consider David, he was perfected in doing the will of God. அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான பூரணம் இருந்தது. Each and every one of them had one perfection. அந்த ஒரு பூரணம் இருந்தால் அவர்கள் புதிய வானத்துக்கு போய் விடலாம், பரலோகத்துல நித்தியத்துல. If they have one perfection, they can enter into new heaven in eternity. ஆனால் நாம் புதிய எருசலேமாய் சீயோனாய் மாறுவதற்கு 4 பூரணங்கள் அவசியம். But if we ought to be changed as New Jerusalem and Zion, we are in need of 4 perfections. ஆகவே தான் வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்துல அந்த புதிய எருசலேமை குறித்து அந்த நகரம் சதுரமாய் இருந்தது என்று நாம் படிக்கிறோம். That is why when we read about New Jerusalem, we see that in Revelation 21st chapter that city was ஸ்கொயர் சிட்டியா. வெளிப்படுத்தல் 21:16. அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. Revelation 21:16 and the city lieth foursquare. Foursquare city அது எதை வெளிப்படுத்துகிறது? What does this foursquare city reveal? 4 பூரணங்களை வெளிப்படுத்துகிறது. 4 perfections. நமக்குள்ள உருவாக வேண்டிய 4 பூரணங்கள். The 4 perfections that should be made in us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த 4 பூரணங்களை நாம் அடைந்தால்தான் நம்ம வரிகளை போக முடியும். Only if we attain these 4 perfections we can enter into heaven. மறுபக்கத்தில் நம்ம ஜெய ஜீவியம் செய்தால் தான் வரிகளை போக முடியும். At the same time, only if we do a overcoming or victorious life we can be raptured. வெளிப்படுத்தல் 3:21. Revelation 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன்.
To him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and am set down with my Father in his throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்காக நாம் ஜெபிக்கும்போது, Therefore, when we pray for a particular thing, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் God, who is a righteous judge, அதை தாமதிக்கும் போது, when he delays, ஒரு மேன்மையான நோக்கத்தோடு தான் தாமதிக்கிறார். he is delaying with a great purpose. நம்முடைய நன்மைக்காகத்தான் தாமதிக்கிறார். He is delaying only for our goodness. அப்படி தாமதிக்கும் போது நமக்குள்ள விசுவாசம் கட்டப்பட வேண்டும். If he delays in such a way, then our faith should be built. அது விசுவாசத்தின் பூரணத்தை நாம் அடைய வேண்டும். Or we have to attain the perfection in faith. ஜெப ஜீவியம் உண்டாக வேண்டும். We should have a prayer life. அப்படி நாம் ஜெபத்திலே கட்டப்படும் போது, when we are in such a manner built in prayer, தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து, if we give glory unto God and glorify God and praise God, சந்தேகப்படாமல் விசுவாசித்து, having faith in him without unbelief, without doubt, அப்படி ஜெபிக்கும்போது நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கிறது. if we pray in such a manner, then we are getting a victory. அப்ப இந்த விசுவாசம், faith, இந்த ஜெப ஜீவியம், this prayer life, இந்த ஜெய ஜீவியம், this victorious life, இவை மூன்று நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. these things are taking us into heaven. ஆனா அதே வேளை உலக பிரகாரமான எந்த தேவைக்காக நம்ம ஜெபிச்சோமோ, இந்த பூமிக்குரிய தேவைக்காக எதுக்காக ஜெபிச்சோமோ, அந்த தேவை நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போறதில்ல. அதான் இப்ப ஈசாக்கு ஒரு தேவை, ஆபிரகாமுக்கு ஈசாக்குன்னு ஒரு பிள்ளை தேவை. அந்த ஈசாக்கு என்கிற பிள்ளை அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. Abraham is in need of a son, that is this Isaac, but this Isaac or this son will not take Abraham into heaven. ஈசாக்குக்கு யாக்கோபு என்கிற ஒரு பிள்ளை தேவை. Isaac is in need of a son named Jacob. அந்த பிள்ளை அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. But that Jacob will not take him to heaven. அதுபோலதான் அன்னாளுக்கு ஒரு பிள்ளை தேவை. Similarly, Hannah is in need of a child. அந்த பிள்ளை இல்லாத போது அவளுடைய சக்களத்தை அவளை வந்து தூசித்தாள். When she was without that child, her adversary, she despised her. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் அவள் தொடர்ந்து ஜெபித்தபோது ஒரு சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். But she, continuously praying, she begat Samuel. ஆகவே தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. Therefore God is a righteous judge. நம்முடைய கர்த்தர் விலையேற பெற்ற கர்த்தர். Our God is a precious God. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. He is a righteous judge. அவர் வந்து தாமதிப்பதுடைய நோக்கம் என்ன? What is the purpose behind his delaying? இப்படி நாம் ஜெபிக்கும் போது நெகட்டிவான சில காரியங்கள் நமக்கு சம்பவிக்கலாம். When we pray in such a manner, certain negative things may happen. இப்போ நம்ம ஜெபிக்க ஒரு காரியத்துக்காக கொஞ்ச நாள் ஜெபிக்கிறோம், நமக்கு அந்த விஷயத்துல பதில் கிடைக்காம இருக்கும்போது சந்தேகம் வரலாம், அவிசுவாசம் வரலாம். If we pray for a particular thing for some time, when we do not get that thing, we may get unbelief and doubts. சந்தேகமும் அவிசுவாசமும் நமக்குள்ள வந்தால் அது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, நரகத்துக்கு கொண்டு போய் விடும். If we get this unbeliefs and doubts, then it will not take us into heaven, but will make us directly land into hell. வெளிப்படுத்தல் 21:8. Revelation 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். But the fearful and unbelieving and the abominable and murderers and whoremongers and sorcerers and idolaters and all liars shall have their part in the lake which burneth with fire and brimstone, which is the second death. அவிசுவாசம் நரகத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. This unbelief will take us into hell. கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கும்போது, when we pray unto God, தேவன் அதை கொடுக்க தாமதிக்கும்போது, when God delays to give it, நமக்குள்ள அவிசுவாசமோ சந்தேகமோ வரக்கூடாது. this unbelief and doubts should not creep into us. வந்தால் அந்த அவிசுவாசம் நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் விடும். If it comes into us, then that unbelief will take us into hell. மாத்திரமல்ல, கர்த்தரே நமக்கு எதிரியாய் மாறி விடுவார். Not only that, God himself will be turned as an enemy unto us. யூதா 5. Jude 5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார்.
I will therefore put you in remembrance, though ye once knew this, how that the Lord, having saved the people out of the land of Egypt, afterward destroyed them that believed not. கர்த்தரே விசுவாசி அவர்களை அழித்தார் என்று பார்க்கிறோம். Here we see that God himself had destroyed them that believed not. அதுக்கு அதே போல தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். That is how we see an incident in the Old Testament. ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். 2 Kings 7th chapter 1st and 2nd verses. Then Elisha said, Hear ye the word of the Lord. Thus said the Lord, Tomorrow about this time shall a measure of fine flour be sold for a shekel, and 2 measures of barley for a shekel in the gate of Samaria. Then a Lord on whose hand the king leaned answered the man of God and said, Behold, if the Lord would make windows in heaven, might this thing be? And he said, Behold, thou shalt see it with thine eyes, but shall not eat thereof. அடுத்த வசனம் 17ஆம் வசனம். ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டு இருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். 17th verse. And the king appointed the Lord on whose hand he leaned to have the charge of the gate. And the people trod upon him in the gate, and he died, as the man of God had said, who spake when the king came down to him. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்முடைய ஜீவிதத்திலே சந்தேகம் வரக்கூடாது. Therefore, never in our life should this doubt. விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். We should pray with faith. நான் இதுவரைக்கும் 2 நபர்களுடைய ஜெபம் சோர்ந்து போகாமல் 2 பேர் ஜெபித்த ஜெபத்தை நான் சொன்னேன். 3வது ஒரு விசேஷமான ஜெபத்தை சொல்ல போகிறேன். Thus far I have told you about 2 persons who prayed without getting wearied, and now I am going to tell you about a 3rd special person. ஆபிரகாம் ஒரு பிள்ளைக்காக, ஒரு ஈசாக்குக்காக, ஒரு ஆண் பிள்ளைக்காக. Abraham prayed for a son, a man child. அல்லது மனைவியுடைய கர்ப்பம், அந்த செத்துப்போன கர்ப்பத்திலிருந்து ஒரு ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்காக. Or to get an Isaac from the dead womb of his wife. கிட்டத்தட்ட 25 வருடம் ஜெபம் பண்ணினான். Almost for 25 long years he prayed. சோர்ந்து போகவில்லை. Without getting wearied. ஈசாக்கு Isaac மலடியாயிருந்த மனைவிக்காக, அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. மலடியாயிருந்த தன்னுடைய மனைவிக்காக. Isaac prayed for his wife who was barren. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் Genesis 25:21. And Isaac entreated the Lord for his wife because she was barren. 3வது ஒரு விசேஷமான ஜெபம். Thirdly, a special prayer. இயேசுவின் ஜெபம். The prayer of Jesus. இயேசுவின் மனைவி மலடியாய் இருக்கிறாள். Now the wife of Jesus, she is barren. இயேசுவின் மனைவி மலடியாய் இருக்கிறாள். Wife of Jesus is barren. யார் இயேசுவின் மனைவி? Who are the wife of Jesus? நாம் ஒவ்வொருவரும், அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும். Each and every one of us the anointed of God. இயேசு மலடியாய் இருக்கிற தன் மனைவிக்காக 25 வருஷம் அல்ல, 20 வருஷம் அல்ல, கிட்டத்தட்ட 2000 வருஷமா ஜெபிச்சிட்டு இருக்கிறார். Jesus is praying for his wife, for his barren wife, not for 1 year, not for 2 years, not for 25 years. He is praying for 2000 long years. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் இந்த ஜெபத்தை படிக்கிறோம். We read about this prayer in Hebrews 7th chapter. 25ஆம் வசனத்திலே இயேசுவின் ஜெபம். In 25th verse, the prayer of Jesus. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார்.
Wherefore he is able also to save them to the uttermost that come unto God by him, seeing he ever liveth to make intercession for them. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். To them that come unto God by him, he is making intercession for them. சபை ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. Church is compared unto a woman. சபை இப்போது மலடியாய் இருக்கிறது. The church is now barren. அது பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளை தான் வெளிப்படுத்தல் 12:5 படிக்கிறோம். We see about the children the church ought to beget in Revelation 12th chapter 5th verse. சகல ஜாதிகளையும் இருப்பு கொள்ளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. And she brought forth a man child who was to rule all nations with a rod of iron, and her child was caught up unto God and to his throne. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. The womb of Sarah, it was dead. ஆனாலும் ஆபிரகாம் சோர்ந்து போகாமல் ஜெபித்தான். Nevertheless, Abraham prayed without getting weary. அதுபோலதான் இன்றைக்கு சபையின் கர்ப்பம் செத்து போயிருக்கிறது. Similarly, now the womb of church is dead. ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாத நிலவரத்தில் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஜெயஜீவியம் என்கிற ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாத நிலவரத்தில், ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில், செத்து போன நிலவரத்தில் இருக்கிறோம். We who are anointed of God, we who are the wife of God, is now in a state that we are not able to beget a child. A victorious life is not possible for us. We are in such a miserable and wretched state. நாம் இயேசுவுக்கு மனைவியா இருக்கிறோம். We are the wife of Jesus. நம்முடைய கர்ப்பம் செத்து போயிருக்கிறது. Our womb is dead. ஆனா இயேசு அதை பார்க்கவில்லை. But Jesus did not see that. இயேசுக்குள்ள அவிசுவாசம் இல்ல. Jesus did not have the unbelief. இயேசுக்குள்ள சந்தேகம் இல்ல. Jesus did not have doubt. நம் மூலமாக ஒரு ஆண் பிள்ளை, ஜெயஜீவன் என்கிற ஆண் பிள்ளை உருவாகுமா? Through us a life, a man child, a victorious life, is it possible? Can it be formed? இந்த சந்தேகம் இல்லாமல், Without having this doubt, இந்த அவிசுவாசம் இல்லாமல், without having this அன்றைக்கு unbelief, ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தது போல, as Isaac entreated for his wife on that day, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற புருஷன் தன் மனைவிக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். Jesus is interceding for his wife. ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தது போல, As Isaac entreated for his wife, மலடியா இருந்த மனைவிக்காக வேண்டுதல் செய்தது போல, for the wife who was barren, he entreated for her. கர்த்தரா அவன் 20 வருஷம் தான் ஜெபித்தான். He prayed only for 20 years. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு But our Lord Jesus, மலடியாய் காணப்படுகிற தன் மனைவிக்காக, நமக்காக, நாம் தான் அவருடைய மனைவி, we are his wife and he is interceding for us. நாம் தான் அவருடைய மனைவி, We are his wife நமக்காக for us கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக for almost 2000 long years. இந்த சபை என்கிற மனைவிக்காக, For this church his wife, சபை என்கிற மனைவிக்காக. for this church his wife. நம்ம இந்த உலகத்துல வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. We came into this world for some time. ஆனா சபை என்கிற ஸ்திரீ, But this woman, that is this church, ஸ்தாபிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. it has been 2000 years after being established. அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது, பெந்தோகஸ்தே நாளில் அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது சபை ஸ்தாபிக்கப்பட்டது. When the anointing of the Holy Ghost, it was poured down before 2000 years. ஆகவே அந்த சபை என்கிற மனைவிக்காக, For that church his wife, கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். he is praying for almost 2000 years. அதை நம்முடைய ஜீவியத்தோடு ஒப்பிடும்போது, When we compare it in our life, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வருஷம் வித்தியாசப்படும். each and every one of us have separate number of years. இப்ப நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டு, நான் இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு 30 வருஷம் அதை வைத்துக் கொள்ளுங்க. Consider that I have been anointed before 30 years. இப்ப நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒருவேளை 40 வருஷம் ஆகலாம். Maybe you have been anointed before 40 years. இனி மரணம் வரைக்கும் எத்தனை வருஷம் இருக்கோ தெரியாது. We do not know how much long years we have since till our death. அப்ப நமக்காக அத்தனை வருஷம் அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். Therefore for us he is praying for such long years. நான் மறுபடியும் சொல்றேன், I am telling you again, சபை அவருடைய மனைவியா இருக்குது. church is his wife. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், கிறிஸ்து புருஷன், சபை மனைவி. In Ephesians 5th chapter we read that Christ is the husband and church is the wife. அப்ப வந்து சபை ஸ்தாபிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக. Therefore this church was established for
2000 years. அப்ப இந்த சபைக்குள்ள இருந்து ஒரு ஆண் பிள்ளை உருவாகணும். இந்த சபை ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். This church have to beget a son. அதான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாக சபையை பார்க்கிறோம். That is why we read in Revelation 12th chapter that this church is compared to a woman. அந்த ஸ்திரீ போகவில்லை. That woman did not caught up. வருகையில ஸ்திரீ போகவில்லை. That woman was not caught up in the rapture. ரகசிய வருகையில போனது யார்? Who was caught up in the secret coming? அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை தான் போகுது. The man child which she brought forth, it was taken up. அப்ப சபை என்கிற ஸ்திரீ கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக ஜெபித்துக்கிட்டே இருக்கிறார். Therefore for this church the woman he is praying for 2000 years. மறுபக்கத்துல இன்னொரு கோணத்துல நாம் சிந்திக்கும் போது, in another angle when we take it, அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் அவருடைய மனைவியா இருக்கிறோம். each and every one of us personally who are anointed by God are his wife. இப்போ எனக்குள்ள ஒரு ஜெயஜீவன் என்கிற ஆண் பிள்ளை உருவானா தான் நான் வருகையில போக முடியும். If only I beget a victorious life, a son, then only I can be taken up, I can be raptured. அதுபோல அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு ஜெயஜீவன் என்கிற ஆண் பிள்ளை உருவானா தான் நீங்க வருகைக்கு போக முடியும். Similarly, each and one of us, if we have a victorious child, a man child, victorious life, a man child, then only we can be raptured. இப்போ உதாரணமா இப்போ அக்காவை எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் நான். When we take the elder sister, she is almost 50 years she had been anointed. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வைத்துக்கொள்ளுங்க. I am almost 25 years. அதுபோல இங்கே விசுவாசிகள் மத்தியில் அதிக வருஷம் உள்ளவங்க இருக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்டு நீங்க அபிஷேகம் பண்ணப்படும்போது கிறிஸ்துவுக்கு மனைவியா மாறிட்டீங்க. When you are anointed by the Holy Spirit, you are become the wife of Christ. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டு 30 வருஷம்னா 30 வருஷமா கிறிஸ்துவோட நீங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. If you are anointed for 30 years, then you are living as a wife unto Christ as a husband. இப்ப மரண பரியந்தம் ஒரு ஆள் 80 வயசு வரைக்கும் ஜீவிக்கறான்னு வெச்சுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு 80 வருஷம் இருக்கறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. Consider a person is living for 80 years after getting anointed. அப்ப அந்த 80 வருட காலமாக கிறிஸ்து என்கிற புருஷன் அவங்களுக்காக ஜெபிச்சிட்டே இருக்கிறார். For this 80 long years, the husband that is Christ, he is praying and interceding for him. நம்ம ஒவ்வொருத்தருக்காக, for each and every one of us. என்ன பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷமா எனக்காக ஜெபிச்சிட்டே இருக்கிறார். Consider me, for me he is praying for 25 years. எதற்காக? For what? என்னுடைய மலட்டுத்தன்மை மாறும்படியாக. To change the barrenness of my life. நான் மலடியா இருக்கிற நான் மாறி ஒரு ஜெயஜீவியம் என்கிற ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். I who is in a barren state now, it should be taken away and I should beget a child. இப்போ ஒரே ஒரு கேள்வி. Now இந்த ஜெபத்தின் முடிவுல, the conclusion of this prayer, only question. இந்த கேள்வி உங்களை பார்த்து இல்ல. This question is not put forth for you. பரலோகத்தை பார்த்து. Is unto heaven. பிதாவாகிய தேவனை பார்த்து ஒரு கேள்வியோடு நான் முடிக்கிறேன். I am concluding this prayer, putting forth a question before God the Father. ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு God hearkening unto the prayer of Abraham. மலடியா இருந்த சாராளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்த கர்த்தாவே. God who had given a man child unto Abraham by his barren wife Sarah. ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டு 20 வருட கால ஜெபம். Hearkening unto the prayer of Isaac for 20 years. ஒரு யாக்கோபை, வாக்குத்தத்த சந்ததி யாக்கோபு தான். The promised seed is Jacob, and God gave that Jacob. ஒரு யாக்கோபை கொடுத்த கர்த்தாவே. God who gave that Jacob. அப்ப ரெபெக்காள் என்கிற தன் மலட்டுத்தன்மையை மாற்றி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். He changed the barren state of Rebecca and he gave them a man child. இப்ப பிதாவை பார்த்து நான் கேட்கிற கேள்வி என்ன? The question now I am going to ask, looking unto God the Father, is ஆபிரகாமினுடைய ஜெபத்தை கேட்டு அவளுடைய மனைவியினுடைய கர்ப்பத்தை அந்த மலட்டுத்தன்மையை மாற்றி ஆண் பிள்ளையை கொடுத்த கர்த்தாவே. God who changed the barren state of the wife of Abraham, that is Sarah, and gave them a man child. ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய மனைவியுடைய மலட்டுத்தன்மையை மாற்றி அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்த கர்த்தாவே. God who hearkened unto the prayer of Isaac and changed the barrenness of his wife Rebecca and gave them a man child to them. இவங்க ஜெபத்தை எல்லாம் கேட்ட கர்த்தாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவுடைய ஜெபத்தை நீர் கேட்க மாட்டீரோ? God who had hearkened unto all those prayers of those men, won't you hearken unto the prayer of your own son?
நான் அவருடைய மனைவியாக இருக்கிறேன். I am his wife. எனக்காக என்னுடைய இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். For me my God is interceding. எனக்கு அதில் அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கிறது. I do have an unmovable faith in that prayer. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறபடி, As we read in Hebrews 7th chapter, 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறபடி, as we read in 25th chapter, என் இயேசு மரித்து போகவில்லை, my Jesus is not dead. எனக்காக ஜெபிப்பதற்காக அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். To make intercession for me he is ever living. என்னுடைய மலட்டுத்தன்மையை மாற்றும்படியாக, To change my barrenness. நான் என் இயேசுவின் மனைவியாக இருக்கிறேன். I am the wife of my Jesus. அபிஷேகத்தின் மூலமாக நான் இயேசுவின் மனைவியாக இருக்கிறேன். By anointing I am made the wife of Jesus. அதே வேளையில் நான் மலடியாக இருக்கிறேன். At the same time I am barren. என்னுடைய கர்ப்பம் செத்து போன நிலவரத்தில் இருக்கிறது. My womb is in dead state. என் இயேசு எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். My Jesus is interceding for me. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். For almost 25 years he is praying for me. இப்ப பிதாவை பார்த்து நான் கேட்பது, Now the question I am putting forth to God the Father is, ஆபிரகாமின் ஜெபத்துக்கு இறங்கின கர்த்தாவே, God who hearkened unto the prayer of Abraham, ஈசாக்கின் ஜெபத்துக்கு இறங்கின கர்த்தாவே, God who hearkened unto the prayer of Isaac, உம்முடைய ஒரே பேரான குமாரன் நேசகுமாரனாகிய இயேசுவின் ஜெபத்துக்கு நீ இறங்க மாட்டீரோ? won't you hearken the prayer of your only beloved Son Jesus Christ? அவருடைய மனைவியாய் காணப்படுகிற, I am the one who is the wife of Jesus. இங்கே காணப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ள Each and every one of them that present here, காணப்படுகிற மலட்டுத்தன்மையை நீக்கி, changing the barren state of them. வெளிப்படுத்தல் 12:5 எழுதப்பட்ட அந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை, A man child that is told in Revelation 12:5, அந்த ஆண் பிள்ளையை நீர் கொடுக்க மாட்டீரோ? won't you give that man child? இயேசுவின் ஜெபத்துக்கு விலை இல்லையோ? Isn't there any value for the prayer of Jesus? இயேசுவின் ஜெபத்துக்கு மதிப்பில்லையோ? Isn't there any value for the prayer of Jesus? இயேசுவின் ஜெபம் தோல்வி அடையுமோ? Prayer of Jesus will be defeated. பரத்துக்கு கேள்வி. The question put forth unto heaven. இந்த கேள்வி நான் பிதாவை பார்த்து கேட்கிறேன். I am putting forth இந்த ஜெபத்தின் முடிவுல, in the conclusion of this prayer, I am putting forth this question unto பிதாவை God பார்த்து the Father. கேட்கிறேன். I am putting forth this question unto the God the நான் Father. இயேசுவின் மனைவி. I am the wife of Jesus. அபிஷேகத்தின் மூலமாய் நான் இயேசுவின் மனைவி. By anointing I am the wife of Jesus. என் இயேசு வருடக்கணக்காக எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். My Jesus is praying for me for years together. அது மறுக்க முடியாத, மாற்ற முடியாத சத்தியம். It cannot be refused, it cannot be rejected, it is a truth. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையே இந்த ஜெய ஜீவியத்துக்காக, இந்த ஆண் பிள்ளைக்காக சாரால் ஜெபிச்சாலாம் தெரியாது, ரெபேக்கால் ஜெபிச்சாலாம் தெரியாது, இப்ப நீயும் நானும் ஜெபிக்கிறோமான்னு தெரியாது, ஆனால் இயேசு, நம்முடைய புருஷன் இயேசு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். For this man child, for this son, we do not know whether that Rebecca or whether that Sarah had prayed for us. Even we do not know whether we are praying for this victorious life, this man child. But Jesus Christ is praying for this. சாராளுக்குள் அவிசுவாசம் இருந்ததை நாம் வேதத்துல படிக்கிறோம். We see that there was unbelief inside Sarah. இப்படி நடக்குமா? நான் கிழவியா இருக்கிறேனே, நான் கிழவி ஆயிட்டேனே, இப்படி நடக்குமான்னு சொல்றாவ. She is asking the question that I am a old woman, can this happen unto me? அதுபோல ரெபேக்காளுக்குள்ளேயும் ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது நமக்கு தெரியல. Similarly, we do not see such a great faith in Rebecca. சாராள் ஜெபித்தாள், ரெபேக்காள் ஜெபித்தாள் என்றல்ல. We do not see that Sarah prayed or Rebecca prayed. புருஷனாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் ஜெபித்தார்கள். But the husbands Abraham and Isaac, they prayed. அதுபோல எங்களிடத்துல ஜெபஜீவியம் இல்லாம இருக்கலாம். நாங்க கிறிஸ்துவின் மனைவி, இயேசுவின் மனைவி. Similarly, we are the wife of Jesus, but we do not have a prayer life. நாங்க ஜெபிக்காமல் இருக்கலாம். We may be not praying. சில வேளை சரியாய் விசுவாசிக்காமல் இருக்கலாம். At certain times we may not be having faith in a correct manner. சாராளை போல கர்த்தரிடத்திலே கேள்வி கேட்கலாம். சாராள் கர்த்தரிடத்திலே கேட்டாள். Sarah asked questions unto God. In the same way we are also maybe questioning God. நகைத்தாள். She mocked. அப்ப நகைச்சிட்டு சொல்றா, கர்த்தர் நீ நகைத்தான்னு சொல்லுவ, இல்ல நான் நகைக்கலன்னு கர்த்தரே சொல்றா. She laughed at him, but God said that you laughed, but she said I did not laugh. எனக்கா? For me. இனிமேலா? Hereafter. ஒரு ஆண் பிள்ளையா?
a man child. நகைத்தாள். She laughed at it. இதுபோல எங்க ஜீவியத்தை பார்த்து நாங்க நகைத்து கொண்டிருக்கலாம். Similarly, looking at our own lives, we may be laughing at it. நம்பிக்கையை இழந்திருக்கலாம். We may be lost our hope. எங்களை பார்க்க வேண்டாம் பிதாவே. Father God, do not see us. எங்களை பார்க்க வேண்டாம். Do not see us. உம்முடைய ஒரே பேரான குமாரன், See unto your only son, நேசகுமாரன், beloved son. எங்களுக்குள்ள ஒரு ஆண் பிள்ளையை உருவாக்க முடியாது சிலுவையிலே தொங்கின இயேசு. The God, Jesus who hanged on the cross to make to bring a man child into us. ஆபிரகாம் சிலுவையிலே தொங்கல. Abraham did not hang on the cross. ஈசாக்கு சிலுவையிலே தொங்கல ஒரு பிள்ளைக்காக. Isaac did not hang on the cross for a man child. ஆனால் உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு ஒரு பிள்ளைக்காக, ஒரு ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளைக்காக சிலுவையிலே தொங்கினாரே. But your only son Jesus Christ, he hanged on the cross to beget a man child, a victorious life. சிலுவையிலே மரித்தது மாத்திரமல்ல, Not only he died on the cross, உயிர் தெழுந்து he rose up again. எப்போது உயிரோடு இருந்து எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரே. He is ever living and he is making intercession for me. எங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரே. He is making intercession for each and every கடைசியா one ஒரு of us. கேள்வியை கேட்டு முடிக்கிறோம், பரத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக. I am finally putting forth a question between heaven. இந்த கேள்வி பிதாவை நோக்கி கேட்கப்படுகிறது. This question is put forth before Father. ஒரே ஒரு கேள்வி. Only one question. ஆபிரகாமின் ஜெபத்துக்கு இருந்த வல்லமை, ஈசாக்கின் ஜெபத்துக்கு இருந்த வல்லமை இயேசுவின் ஜெபத்துக்கு இல்லையோ? The power of the prayer of Isaac, the power of the prayer of Abraham, did not that power is in the prayer of Jesus. இயேசுவின் ஜெபத்தை கேட்டு, Hearkening unto the prayer of Jesus. இயேசுவின் ஜெபத்துக்கு இறங்கி, Hearkening unto the prayer of Jesus. எனக்குள் into me. ஒரு ஆண் பிள்ளையை உருவாக்க மாட்டீரோ? Won't you form a man child? ஒரு ஜெய ஜீவியத்தை கொண்டு வர மாட்டீரோ? Won't you bring a victorious life? சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட தேவையான ஜெய ஜீவியம். A victorious life that make us to be taken unto the throne. அதுபோல இந்த இடத்திலே காணப்படுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும், Similarly, those who are anointed present here, அவர்களுக்காகவும் இயேசு ஜெபிக்கிறார். for each and every one of them God is praying. ஜெபிக்கிறார், 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 ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். Jesus is praying, interceding, and he is keep on interceding. இயேசுவின் ஜெபம் தோல்வி அடையுமோ? Will the prayer of Jesus face defeat? இயேசுவின் ஜெபம் வீணாய் போய்விடுமோ? Will the prayer of Jesus be in vain? இல்லை, No. நாங்கள் நம்புகிறோம். We are having hope. ஆபிரகாமின் ஜெபத்துக்கே பதில் கொடுத்தவர், God who had answered the prayer of Abraham. நான் மறுபடியும் பிதாவாகிய தேவனுக்கு நினைப்பூட்டுகிறேன். I am again remembering God the Father. ஒரு ஆண் பிள்ளைக்காக ஆபிரகாம் சிலுவையிலே தொங்கவில்லை. Abraham did not hang on the cross for a man child. ஒரு ஆண் பிள்ளைக்காக ஈசாக்கு சிலுவையிலே தொங்கல. Isaac did not hang on the cross for a man child. ஆனா இயேசு தன் மனைவி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாய், ஒரு ஜெய ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு சிலுவையிலே தொங்கினார். But Jesus hanged on the cross to bring a man child for his wife a victorious life. அந்த ஜெபத்தை நீர் கனம் பண்ண போகிறீரா இல்லையா? Are you going to honor that prayer or not? எங்களுக்கு ஜெய ஜீவியத்தை கொடுக்க போகிறீரா இல்லையா? Are you going to give us a victorious life for us or not? பதில் பிதாவுக்குரியது. The answer is unto God. ஆபிரகாமின் ஜெபத்துக்கு ஈசாக்கின் ஜெபத்துக்கு இருந்த வல்லமை இயேசுவின் ஜெபத்துக்கு இருக்குதா இல்லையாங்கிறது பதில் கொடுக்க வேண்டிய உத்தரவாதம் பிதாவுக்குரியது. The responsibility to give the answer that the power of the prayer of Abraham and Isaac, is it in the prayer of Jesus? The answer is unto God. The responsibility to give the answer is unto God the Father. நான் விசுவாசிக்கிறேன். I am having faith. நாங்கள் விசுவாசிக்கிறோம். We are having faith. எங்களை எப்படி ஆயிலும் சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு ஜெய ஜீவியம் என்கிற ஆண் பிள்ளையை எங்களுக்கு கொடுப்பீர். ஏனென்றால் எங்கள் புருஷனாகிய கிறிஸ்து எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தை நிச்சயமாய் நீ கேட்பீர் என்று விசுவாசிக்கிறோம். We are having faith that our Jesus who is going to give us a man child is ever living and he is ever interceding, and God surely will give us this man child, this victorious child. கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் சோர்ந்து போகாமல் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரே நமக்காக, மனைவியாகிய நமக்காக, அந்த ஜெபத்துக்கு சீக்கிரமாய் அந்த நீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் செய்வாராக. Let God the Father, that righteous judge, may answer the prayer of our Lord Jesus Christ, who is praying always without getting faint. Let God answer that prayer and give us a victorious life, a man child.
கேட்கவில்லையோ கெத்சமனேல் நேச ஜெபத்தை, கேட்கவில்லையோ கெத்சமனேல் நேச ஜெபத்தை, வேண்டுதல்கள் செய்திடும் துணி கீழ், வேண்டுதல்கள் செய்திடும் துணி கீழ், வேதனையுடன் செவிசாயின் மனமே உனக்காய் அழுதார், செவிசாயின் மனமே உனக்காய் அழுதார். தேவனின் செயல் மறவாதே, உன் தேவனின் செயல் மறவாதே. இந்த நுள்ளமே, இந்த நுள்ளமே தேவனின் செயல் மறவாதே. தமுனக்காய் செய்ததொன்றும் மறவாதே, தமுனக்காய் செய்ததொன்றும் மறவாதே. வருவிலென்றவர் காலமாச்சே தாமதமேனோ, வருவிலென்றவர் காலமாச்சே தாமதமேனோ. வானத்திலே காகலம் கேட்கும், வானத்திலே காகலம் கேட்கும் நேரம் இதுதானோ. வாழ்த்திடும் பரனே வாஞ்சையுடனே, வாழ்த்திடும் பரனே வாஞ்சையுடனே, தேவனின் செயல் மறவாதே, தேவனின் செயல் மறவாதே. இந்த